ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் மட்டன் டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கறி தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் இது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். வாங்க எப்படி ஈஸியாக சுவையாக செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு சோயா வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் ஊற்றிட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இந்த சோயா சங்க்ஸு சீக்கிரமாகவும் வெந்துடும், ட்ரை ஆகாது. நல்லா தண்ணியில் அழுத்தி விட்டுட்டோம்னா பாருங்கள், சாஃப்ட் ஆனது உங்களுக்கு தெரியும். முதல் போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறுன பிறகு புழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் 2ஆவோ அல்லது 3ஆவோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி நான் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஹோல் ஸ்பைசஸ் வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நான் சேர்த்தாம மறந்துட்டேன், நீங்கள் வேணால் சேர்த்திக்கோங்க. ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்புடைய வாசனை வந்து நல்லா பொரியும் போது நல்லாயிருக்கும். 2 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திட்டு கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துல. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு வருது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 10 பூண்டும் ஒரு 2 துண்டு இஞ்சியும் 2 சேர்த்தி மிக்சர் ஜாரில் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்தி பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டுடைய வாசனை, பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கியாச்சு. நல்லா கம வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் வந்து நான் பிழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆறுன பிறகு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு 2 நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் 4 வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அல்லது கட் பண்ணாமல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம சோயா சங்க்ஸ் கட் பண்ணதையும் சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து இந்த சோயாவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். அதே அளவு 1 ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூடவே கறி மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் கூட அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸில் பார்த்தாலே தெரியும், நல்ல மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளி பியூரி வேண்டாட்டி பொடியாக கட் பண்ணு வெங்காயத்து பொடியாக வேணாலும் நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பியூரியாக போடும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சப்பாத்தி கூட, ஆப்பத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது அதே ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் கட்டியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னி 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வந்து சோயா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சோயா வேகிறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்தணும் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா பிழிஞ்சிட்டோம், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா அழுத்தி விட்டுடலாம், லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து திக்காக செய்யும்போது சைட் டிஷ்ஷாக வேணாலும் வச்சுக்கலாம், சாதத்துக்கு கூட, வெரைட்டி மீல்ஸ் கூட வேணாலும். இப்போது இது வந்து பேச்சுலர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். இது வந்து மட்டன் டேஸ்ட்டில்
சாப்பிட்றதுக்கு வந்து கறி மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு. சொல்லாமல் கொடுத்துட்டோம்னா மட்டன் தான் நிறைய குழந்தைங்க வந்து நினச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்படியே கம வாசனையோடு ஆவி பறக்கக்கூடிய இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாதத்துக்கூடையோ அல்லது சப்பாத்தி ஆப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.